கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டுமாய் உங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்தும் நாம் தேவனை துதிப்போம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, நன்மைகளுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். வேதத்தில் வார்த்தை அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருக்கு நேராக என் கண்களை எடுப்பேன், அவருக்கு நேராக நான் பார்ப்பேன் என்று அந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் மனிதர்களை நோக்கி பார்ப்பதற்கு முன்பதாக கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் என்று அந்த வசனங்களில் நம்மால் வாசிக்க முடியும். ஆகவே இந்த நாடிய ஆசீர்வாதங்களுக்காக இந்த நாளானது நம் அனைவருக்கும் நன்மையாய் முடியும்படிக்கு கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். என்ற முதலில் நாம் அவரை தேட வேண்டும். அவரை தேடும்போது நன்மைகளால் நம்முடைய வாழ்க்கை நிரம்பும். சற்று நேரம் அது நிமித்தமாய் கர்த்தர் நாம் துதிப்போம். ஏனென்றால் அவர் எபினேசர், அவர் யெகோவா ராப்பா, எல்லோடியாய் இருக்கிற தேவன், இம்மானுவேல் இருக்கிறவர், யெகோவா நிசியா இருக்கிறவர், யெகோவா ஈரா இருந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர். அவர் ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்களின் தேவனாய் கர்த்தர் இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்முடைய தேவனாய் அவர் இருக்கிறார். அப்பேற்பட்ட எபினேசரை நாம் சற்று நேரம் உயர்த்தி அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி, 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 இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, 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 ஒரு கருப்போல சுமந்தீரே. நன்றி. ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். தாய் எப்படி தன் பிள்ளைகளை சுமக்கிறது ஒரு கருவை போல, கருவை சுமப்பதைப் போலத்தான் தேவனாகிய கர்த்தரும் நம்மை ஒவ்வொரு நாளும் சுமக்கிறவராக இருக்கிறார். அவர் எபினேசர். அவர் நிச்சயமாய் நமக்கு எந்த நாளிலும் கூட அவர் உதவி செய்வார். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஆரம்பிக்க போகிற செயல்கள் எப்படி நடக்குமோ, எப்படி முடியுமோ என்று சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு இந்த நாளில் நீங்கள் துவங்கலாம். அதற்கு முன்பதாக தேவனை சற்று நேரம் துதித்து, எபினேசரே, இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு இருங்க, இம்மானுவேலரே எங்களோடு நீங்கள் இருங்கன்னு சொல்லி அவர் உயர்த்தும் போது தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இந்த தடைகளை விலக்கி நம்மை ஆசீர்வாதமாக நடத்துவார். அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறது, இடராமல் அவர்களை நான் நடக்க பண்ணுவேன் என்று ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதான் செம்மையான வழி நடத்துவாராம். இப்படிப்பட்ட வழி செம்மையான வழி, நேர்த்தியான வழி, சரியான வழியில கர்த்தர் நம்மை நடத்துவாராம். ஆம் தேவச்சனமே, நமக்கு ஒரு குறையும் இல்லாமல் கர்த்தர் நம்மை நடத்துவார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் அவரை துதிக்க வேண்டும். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் துதிக்க வேண்டும். நம்முடைய தேவைகள் அத்தனையுமே அவர் பாதத்தில் நாம் சமர்ப்பித்து நாம் துதிக்கும் போது நம்முடைய முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், சிந்தையோடும் அவரை ஆராதிக்கும் போது அந்த ஆராதனையிலே பிரியப்படுகிற தேவன் நம்மை நிச்சயமாய் உயர்த்துவார், நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிப்பார். ஆம் தேவஜனமே, நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே.
ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை உதவி நீரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாயிருப்பவரே. நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே. நன்றி 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 ஒரு கருப்போல சுமந்தீரே. நன்றி. தேவனை நாம் நம்பிக்கையோடு துதிக்கணும். ஒருவேளை இந்த நாளை நான் ஆரம்பிக்கும் போது என் கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் கலங்கலாம், தவிக்கலாம், வருத்தப்படலாம், வேதனைப்படலாம். ஆனால் கர்த்தரை துதிக்கும் போது தேவனாய கர்த்தர் அந்த நாளை நன்மைகளால் நிரப்பக்கூடிய நாளாகவே கர்த்தரை மாற்றி கொடுப்பார். இந்த பூமியில் இருக்கிற தாயும் தகப்பனும் கூட ஒருவேளை அறிந்தோ தெரிந்தோ அவசரத்தை விட நமக்கு தீமை நினைக்கலாம். ஆனால் தேவனாய கர்த்தர் ஒருபோது நமக்கு தீமை செய்கிற தேவனே அல்ல, அவர் நன்மையை செய்கிற கர்த்தர். நாம் என்னதான் நாம் தேவனை விட்டு நாம் தூரமாய் போனாலும் கூட அவர் நம்மை தேடி வந்து நம்மேல் நோக்கமாய் இருந்து நமக்கு நன்மைகளை செய்கிற தேவன், தீமைகளை நன்மையாய் மாற்றி கொடுக்கிற கர்த்தர் அவர். அவர் நம்மேலே அவ்வளவு அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனிடத்தில் தான் நம்முடைய காரியங்களை, நம்முடைய தேவைகளை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்த வேண்டும். அப்படி செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவ ஜனங்களே, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிப்போம். உங்களை பாரங்கள், பிரயாசங்கள், வருத்தங்கள் அத்தனையும் ஆண்டவர் சமூகத்தில் வைத்து நீங்கள் ஜெபியுங்கள், துதியுங்கள், ஆராதனை செய்யுங்கள். அவரை ஆராதனை கர்த்தர் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். தேவனாலே கூடும், எல்லாம் கூடும் என்ற வார்த்தை விசுவாசத்தோடு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையோடு நீங்கள் ஜெபியுங்கள். அவரால் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். ஏற்கனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்த அவரையே கொடுத்தார் சொன்ன மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுக்கு தெரியும் நமக்கு இன்னது அக்கறையா இருக்கிறது என்பதை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். சாதாரண ஒரு தாயும் தகப்பனாய் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டியது அறிந்திருக்கிறதை போல ஆவிகளின் தகப்பனாகிய தேவன் நமக்கு என்ன தேவை அதை அறிந்திருக்கிறார். ஒரு நாள் உண்டாவதற்கு முன்பதாகவே இருக்கிற தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் தேவ கிருபை மட்டும் நம்மை ஒருபோதும் விட்டு விலகாது. அவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி தாவீது சங்கீதத்தில் சொல்லுகிறார். தேவனுடைய நன்மையும் கிருபையும் இந்த நாள் முழுவதும் துதிக்கிற உங்களை, பாடுகிற உங்களை, ஆராதிக்கிற உங்களை நாம் ஒவ்வொருவரையும் தொடரும் என்ற விசுவாசத்தோடு நாம் துதிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த துதிகளை கேட்கிற தேவன், இந்த ஆராதனையை கேட்கிற தேவன், பாடலை கேட்கிற தேவன், நன்றிகளை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் நிச்சயமா இன்னமும் கூட கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துவார். ஜெபிக்கலாமா? இந்த நாளின் நன்மைகளுக்காக, இந்த நாள் ஆசீர்வாதங்களுக்காக அவரை நோக்கி நாம் பார்க்கலாம். நல்ல பிதாவே, உம்மை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஆரம்பித்திருக்கிற இந்த நாளியம் தகப்பனே, உம்முடைய நாமத்துக்கு மகிமையாகவும் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும், எல்லா பிள்ளைகளுக்கும், உம்முடைய பிள்ளைகளாய் பூமியில் வாழ்ந்து கொண்டு எல்லாருக்குமே இதை நன்மையின் நாளாக கர்த்தர் இதை மாற்றி தரும்படியாக செபிக்கிறோம். அவருடைய வேலைகளுக்காக செபிக்கிறோம், அவருடைய பிரயாணங்களுக்காக செபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், எல்லா விதமான தேவைகளுக்காக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.